ஹே buddies, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கின் க்ளோயிங்காக ஆகிறதுக்கு நம்மளோட சில டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் இருக்கும், பிரைட்டாகவும் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது நமக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது எந்த மாதிரியான ஸ்கின் டிப்ஸ்னால் உங்கள் ஸ்கின் க்ளோவ் ஆகுறதுக்கும், நம்ம கொரியன் ஸ்கின் மாதிரி இப்போ எல்லாருமே வேணும், எனக்கு க்ளோவாக வேணும் அப்படிலாம் நிறையா பேர் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கணும். அதுக்குரிய ஒரு சில டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். நம்ம கொரியன் ஸ்கின் கேர் டிப்ஸ் கூட வச்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம தண்ணி நல்லா குடிக்கணும். தண்ணி யாருமே இப்போ குடிக்கிறதே கிடையாது. நம்ம தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணி குடிச்சே ஆகணும். அப்போ தான் நல்லா ஸ்கின் க்ளோயிங் ஆகும், பிரைட்டன் ஆகும். உங்களுக்கு ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு தண்ணி நீங்கள் நல்லாவே குடித்தா தான் ரொம்பவே உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். தண்ணி குடிக்கிறவங்கள பாருங்கள், நல்லாவே க்ளோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அரிசி களைஞ்ச தண்ணி இல்லை அரிசியை வடிகட்டின தண்ணி, இது 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தரும். இது அரிசி களைஞ்ச தண்ணி நீங்கள் எடுத்து உங்கள் ஃபேஸை ஒரு வாஷ் பண்ணிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்பவே க்ளோவாக இருக்கும். இதை நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் வாரத்தில் 2 நாள் தலைக்கு குளிக்கணும். வாரத்தில் 2 நாள் தலைக்கு குளிக்கிற அதுவுமா நீங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் காய்கறி நிறைய சேர்த்துக்கணும். நம்ம ரைஸை கம்மி பண்ணிவிட்டு காய்கறி எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. நிறைய காய்கறி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பழமும் நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ 1 பங்கு சாதம்னா 2 பங்கு நீங்கள் காய்கறி எடுத்துக்கணும். எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பழம் நிறையா எடுத்துக்கோங்க. பழத்தில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. ஆரஞ்சு ஜூஸ்லாம் நீங்கள் டெய்லி குடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் பிரைட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு ஜூஸு, மாதுளம்பழம் ஜூஸு, அந்த மாதிரி நிறையா டெய்லி நீங்கள் ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கின்னும் பிரைட்டன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஷீட் மாஸ்க்கு, நீங்கள் ரைஸ் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் ஃபேஷியல் உங்கள் ஃபேஸில் போடலாம். நம்ம சேனலில் நிறையா ஃபேஷியல் வீடியோ போட்டிருக்கோம். கொரியன் ஃபேஷியல் வீடியோ, நார்மல் ஃபேஷியல் வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். அது மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு 2 தடவை கூட நீங்கள் ஃபேஷியல் போடலாம். ரொம்பவே உங்கள் ஃபேஸ் பிரைட்டன் ஆகிறதுக்கும் க்ளோயிங் ஆகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.